ஒரு அத்தாரிட்டி இருந்தால் அதை கொஸ்டின் பண்ணணுன்றது எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நமக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது. சார் இல்லை நீங்கள் இதில் என்ன மீன் பண்ணுறீங்க, அந்த பையன் எப்படி என்ன மாதிரி வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்டுனா, ஐ எம் நாட் பாதர் அபவுட் த பேக்ரவுண்ட். நான் அந்த பொண்ணுக்கு நடந்தது தான் எனக்கு என்னோட இஷ்யூ. அவன் பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணா முடிவு போட்டீங்க, என்ன ஏன் கேட்குறீங்க அதை பற்றி. இப்போ நம்ம டைம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு நாள் எடுத்தேன், அன்னைக்கே படித்தேன். அதுக்கு அவ்வளோ கம்பெல்லிங்காக இருந்தது. செல்லாத பணம் ஒரு புக் படித்தேன், இமயமுடைய. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நிறைய படிக்கல நான் தமிழில். ராம் தான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ கடைசியாக இந்த புக்கு படிக்கும்போது மனிதர்கள் மீது மனிதர்களால் இந்த அளவு கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியுமான்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் தொடர்ந்து ஒரு 2-3 புக்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். வாழ்க்கையை நான் பார்க்குற விதத்தை மாற்றி அமைச்சதில் இலக்கிய உன்னதங்கள் பெருசாக இல்லாத 2 புத்தகங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. சம் பீப்புள் ஆர் வெரி ஸ்கில். இப்போ மார்க்கீஸா இருக்கலாம், டால்ஸ்டாயா இருக்கலாம், தாஸ்தவஸ்கியா இருக்கலாம், சார்ல்ஸ் டிக்கின்ஸா இருக்கலாம். நான் நார்மலாக ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறதுல இந்த தடவை 2 எடுத்திருக்கேன். அது என்னன்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 1 hour படிக்க முடியுமா தெரியல டெய்லி. ஓநாய்க்குள்ள சின்னம் பார்த்தா ஆக்சுவலாக நான் ஒரு சீமோன்ட்டு கூட ஒரு தடவை சொன்னேன், எனக்கு இங்கிலீஷில் படிச்சதை விட தமிழில் படித்தப்போ இன்னும் நெருக்கமாக இருந்தது. பிகாஸ் அதுக்கு அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் சொன்னார். ஒரு ஓரியன்டல் லாங்குவேஜ் இன்னொரு ஓரியன்டல் லாங்குவேஜுக்கு பெட்டராக புரியும். தோ இட் கோஸ் த்ரூ அனதர் லாங்குவேஜ் மீடியம், இன்னும் இது நெருக்கமாக இருக்கு அப்படின்னாரு. தோழர்களுக்கு வணக்கம். திசை நூல் நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது அருமை தோழர், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பு ஆளுமை, நாமெல்லாம் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகர சிந்தனையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர், இயக்குனர், தேசிய விருது பெற்ற தோழர் வெற்றிமாறன் அவர்களை திசை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த அபயம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு வாசிப்பு வட்டத்தை உருவாக்குவதாக திசை இந்த நூல் நிலையத்தினுடைய தோழர்கள் முன்வைத்த யோசனையின் அடிப்படையிலே முதல் நிகழ்வாக இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே இது துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபயத்தை ஆரம்பிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நூல் வாசிப்பு என்பது அருகி போய்விடுது. மேலோட்டமான தகவலை மட்டுமே பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பல விஷயங்களை பேசுறாங்க. அது யதார்த்தமா எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய தர்க்க அறிவு, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தர்க்க அறிவு தான். ஆனால் அந்த தர்க்க அறிவை வைத்துக்கொண்டு ஒரு சில தகவல்களை வைத்து பெரிய அளவில் விவாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் பார்க்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு ஆழமான வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த படைப்பை செய்ய முடியும், ஒரு சிறந்த அரசியலை நம்மால் உருவாக்கி எடுக்க முடியும். இப்படியான ஒன்றை நாம் கை கொள்ள வேண்டும். இன்றைய இளம் தலைமுறை அதை கை கொள்ள வேண்டும். சிறந்த வாசிப்பிற்கு நல்ல தேடுதல் தேவைப்படுகிறது, கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த தேடுதலும் உழைப்பும் எப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆளுமைகளை உருவாக்கியது அப்படிங்கிறதை இன்றைய இளைய தலைமுறை தோழர்களுக்கு, இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த அபயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு திரைப்படம் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக வாழ்க்கையிலே நிர்ணயித்த மிக முக்கியமான ஒரு படைப்பு துறை. அந்த துறையில் இருக்கக்கூடிய தோழர்களோடு உரையாடுவதற்கு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது இன்றைய இளைஞர்கள் தேவைப்படுகிறது. அந்த ஏன் இந்த உரையாடல் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு திரைப்பட இயக்குனர் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா பல குழப்பங்களோட பார்த்து கொள்கிறோம். அவங்களுடைய திரைப்படங்கள் வழியாகவோ அல்லது கதை மாந்தர்களின் வழியாகவோ மட்டுமே பார்ப்பதை கடந்து அதை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பு, அவரது அர்ப்பணிப்பு, கடந்து வந்த பாதைகள், இது எல்லாம் செய்து வடிகட்டிய ஒன்றைத்தான் உங்களுக்கு, அதுவும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு சூழல்கள் அடிப்படையில் அவர் எதை கொடுக்க முடியுமோ, கொடுக்க இயலுகிறதோ அதை கொடுக்கிறார்கள்.
ஆனால் அதை கடந்த ஒரு பெரும் உழைப்பு அவர்கள் ஒவ்வொரு படைப்பிற்கு பின்னாலும் இருக்கிறது. அந்த உழைப்பு இல்லாமல் இன்றைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த படைப்பை கொடுத்து விட முடியாது என்கின்ற சூழலை உருவாக்கியதில் தோழர் வெற்றிமாறன் அவர்கள் முதன்மையானவர் நான் பார்க்கின்றேன். மேலோட்டமா ஒரு அரசியலை கேட்டு காதலை கேட்டுட்டு ஒரு கதையை கேட்டுட்டுலாம் இங்க பண்ணிட முடியாது. அதற்கென்று ஒரு கடுமையான தேடுதல் தேவை என்கின்ற சூழல் தமிழ்நாட்டில் உருவாகின காரணத்தினால்தான் கடந்த 2022 தமிழ்நாட்டிலே வந்த திரைப்படங்கள் இந்திய அளவில் பேசப்பட்டதும், அதற்கு முன்பாக வந்த திரைப்படங்கள் இந்திய அளவில் மிக முக்கியமான கவனத்தையும் இந்தியாவினுடைய திரையுலகத்தினுடைய திசை போக்கையுமே வந்து நிர்ணயித்ததிலே மிக முக்கியமான பங்கு தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் இந்த முதல் நிகழ்வை தோழர் வெற்றிமாறன் அவர்களை வைத்து ஆரம்பித்தால் நன்றா இருக்கும்னு நான் நினைச்சோம் நாங்க. ஏன்னால் இது ஒரு திரைப்படம் என்பது கதை, திரைக்கதை, இதை கடந்து உங்களுக்கு வரலாறை பற்றியான புரிதல் வேண்டும், அரசியலை பற்றி புரிதல் வேண்டும், தத்துவத்தை பற்றி புரிதல் வேண்டும், கலை இலக்கியங்கள் ஓவியங்களை பற்றிய புரிதல் வேண்டும். இப்படி பல துறைகள், இசையை சார்ந்து இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு படைப்பு வர முடியும். ஆக அந்த வகையில தோழரோடு அவர் வாசித்த அல்லது அவரை ஈர்த்த நூல்களை பற்றியும் அவரது அனுபவங்கள் குறித்து நம்ம இடத்துல அவரது அனுபவத்தை பகிர இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இந்த அவையத்துல பதிவு செய்து கொண்ட தோழர்கள் இதற்கு பிறகும் இது போன்ற ஒரு வாசிப்புகளுக்கும் விவாதங்களுக்கும் தங்களை ஆட்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில தோழர் அவர்களை வரவேற்று இந்த உரையாடலை துவக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ரீடிங் எங்கள் வீட்டில் ரொம்ப, அதாவது தாத்தா, அப்புறம் அம்மா, மாமா, சித்தி எல்லாரும் வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க. நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம்னா ஒரு பெரிய கபோர்ட் ஃபுல்லாக அரும்புன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ஸில் வந்த புக்கு. நான் அதாவது எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் படித்த அந்த புக்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கினது தான். எங்கள் தாத்தாவுடைய ஒரு காப்பி ஆஃப் ஒத்தெல்லோ இப்போது என்கிட்ட இருக்குது. ஸோ that is been passed on for generations. பட் நான் சீரியஸாக படிக்க ஆரம்பித்தது வந்து லிட்ரேச்சர் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான். அண்டு பொதுவாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சராக வந்து நமக்கு வந்து இலக்கியத்தரம் வாய்ந்த அல்லது இலக்கிய உன்னதங்கள் நிறைந்த புத்தகங்கள் தான் வந்து நமக்கு பெரிய ஈர்ப்புடையதாகவும் நம்மளை வந்து அந்த அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே நமக்கு பெரிய ஈடுபாடையும் ஈர்ப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நான் கொஞ்சம் என்னோடய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் தொடர்ந்து ஒரு 2-3 புக்ஸு சொல்லிகிட்டே இருப்பேன். ரூட்ஸாக இருக்கட்டும், உல்ஃப் டாட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி புக்ஸ் வந்து காலத்தில் வந்து நமக்குள்ள, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்குள்ள வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தினேன். அல்லது எப்போதும் நான் தொடர்ந்து நினச்சிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் உலகத்தை அல்லது வாழ்க்கையை நான் பார்க்குற விதத்தை மாற்றி அமைச்சதில் வந்து இலக்கிய உன்னதங்கள் பெருசாக இல்லாத 2 புத்தகங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குது, ரூட்ஸ் அண்ட் உல்ஃப் டாட்டம். இப்போ இது ரெண்டுமே வந்து லிட்ரரி கிளாசிக்ஸானா அது குவெஸ்டினபிள் தான். ஆனால் அது வந்து ஒரு வாழ்க்கையை, ஒரு 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 சமூகத்தினுடைய ஒரு ஒரு வலியை, ஒரு இழப்பை நமக்கு வந்து சொல்லுது. அதை வந்து அவங்க ஒரு நேர்மையோட, அந்த எழுத்தாளர் வந்து ரொம்ப நேர்மையோட பதிவு பண்ணுறாங்க, அது நமக்கு வந்து சேருது. ஸோ நான் ஆஃப் லேட் நான் எப்படி பார்க்குறேன்னா, வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னும் போது அது எந்த இடத்துலேருந்து வருது, எந்த நிலத்திலிருந்து வருது, எந்த காலத்திலிருந்து வருது, எந்த சூழலிலிருந்து அந்த கதை வருது அப்படின்றத வச்சு தான் அதனுடைய உன்னதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராஃப்ட் இஸ் ஆல்வேஸ் செகண்டரி. சம் பீப்புள் ஆர் வெரி ஸ்கில்ட். இப்போ மார்க்கீஸாக இருக்கலாம், டால்ஸ்டாயாக இருக்கலாம், தாஸ்தவஸ்கியாக இருக்கலாம், சார்ல்ஸ் டிக்கின்ஸாக இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட தே மாஸ்டர்ட் த வே
ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட் இஸ் பீங் டோல்ட் அ ஸ்டோரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த வே அ ஸ்டோரி இஸ் பீங் டோல்ட். ஸோ அது தொடர்பான வாசிப்பு தான் எனக்கு இப்போ முக்கியமாக படுது. அண்டு இப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்ச நாளாக வந்து ஃபிக்ஷன் படிக்க முடியறது இல்லை, நான் ஃபிக்ஷன் தான் நிறைய படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். சீரியஸான ரீடிங்குக்குள்ள இன்ட்ரெஸ்ட் போகுது. அண்டு ஒவ்வொரு தடவை ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து இன்னொன்று. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிறது வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது. அது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது ஒரு துறைக்குள்ளே நமக்கு தேடல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கலாம், எல்லாத்தையுமே படிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம தேவைக்காக மட்டும்தான் படிக்கிறோம். என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ்டாக இருக்குது நம்ம சர்ச் ஃபார் ரீடிங் புக்ஸ். as he said, it needs a lot of dedication. நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய நான் நார்மலாக ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறதுல இந்த தடவை 2 எடுத்திருக்கேன். அது என்னன்னா, டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 1 hour படிக்க முடியுமா தெரியல டெய்லி, பட் ஒரு ½ hour மினிமம் வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். கொஞ்ச நாளாக வந்து படிக்க முடியறதில்ல, ரொம்ப அதாவது மைண்டை ஃப்ரீயாக வச்சு படிக்க முடியறதில்ல. அதனால வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டிஸ்கஷனாக மாற்றிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏதாவது நம்ம தோழர்கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டினுடைய சூழலோடு ஒத்தி போகக்கூடிய ஒரு இலக்கிய விஷயமா நீங்கள் எந்த படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்க? இப்போ சர்வதேச நூல்கள் பற்றி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஓனாய்க்குள சின்னன் நீங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான, நமக்கு ரொம்ப நெருக்கமானதாகவும் அதில் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் எதனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து வரதா அன்னைக்கு நீங்கள் வந்து பீயிங் நம்மளும் ஒரு தமிழ் அந்த சூழலில் இருக்கக்கூடியதுனால ஒத்து போகிறதுனால அதை வந்து பார்க்குறீங்களா, அல்லது ஒரு ரெவல்யூஷனரி நேச்சர் அப்படிங்கிறதுல சில ரூட்ஸ் மாதிரியான விஷயங்களை அதை பார்க்குறதுல வருதா? இப்போ நான் ஸ்பார்டகஸ் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு அடிப்படையிலே வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், ஸ்கூல் டேஸ்லேருந்தும் எனக்கான இது வந்து என்னென்னா, ஒரு அத்தாரிட்டி இருந்தால் அதை குவெஸ்டின் பண்ணணுன்றது எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்டு ஒரு அதிகாரம்னா அந்த அதிகாரம் வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படணுன்றது வந்து எனக்கு எப்போதுமே இருக்கிறது. அது வந்து நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுறோம், அப்போ அது டிஃபைன் பண்ணாமலே அப்படி இருந்திருக்காது. இப்போ நீங்கள் ஓனாய்க்குள சின்னம் பார்த்தா, எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சீமோன்ட்டு கூட ஒரு தடவை சொன்னேன், எனக்கு இங்கிலீஷில் படித்ததை விட தமிழில் படித்தப்போ இன்னும் நெருக்கமாக இருந்தது. பிகாஸ் அதுக்கு அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் சொன்னார். ஒரு ஓரியண்டல் லாங்குவேஜ் வந்து இன்னொரு ஓரியண்டல் லாங்குவேஜுக்கு வந்து பெட்டராக புரியும், தோ இட் கோஸ் த்ரூ another லாங்குவேஜ் மீடியம், இன்னும் இது நெருக்கமாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப நம்ம சூழலில் நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்படுது, நம்மக்கிட்டேருந்து எடுக்கப்படுது அப்படின்றதும், நாம் சிலரை பல காரணங்களுக்காக போற்றுதலுக்குரியவர்களாக வச்சுருந்தாலும் அவர்களும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படலாம். எல்லா தலைவர்களும் எல்லா தத்துவங்களையும் வந்து நாம் விமர்சன பார்வையோடு அணுகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்களோ தத்துவங்களோ இல்லை அப்படின்றதுக்காகவும் எனக்கு அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதாக எனக்கு இருந்தது. அண்ட் அது எனக்கு மெயின் ரீசன் அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு தோணுனது காரணம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து தமிழில் மட்டும் படிக்கிறவங்க. அப்போ நான் அதை படிச்சுட்டு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருந்தது. ஐயோ இது வந்து படிக்க முடியலையே இவங்களாலன்னு சொல்லிட்டு அது இம்மீடியட்டாக அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அது பண்ணோம். அந்த மாதிரி உண்மைதான் தொடர். அது வந்து சீனாவினுடைய அந்த புரட்சி சம்பந்தமான பல்வேறு விவாதத்துக்குரிய விஷயங்கள் அதுவும் இருந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படைப்புகள், தமிழ்நாட்டினுடைய சமீப கால படைப்புகள் அல்லது மாடர்ன் லிட்ரேச்சர் சொல்லக்கூடியதில் உங்களை கவர்ந்த படைப்புன்னு சொல்லல, படைப்புகளாக நீங்கள் இதையெல்லாம்
பாக்குறீங்க, அல்லது படைப்பாளியாக நீங்க யாராயிரம் குறிப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா? ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய படிக்கல நான் தமிழில். ராம் தான் நிறைய படிச்சுட்டு இருந்தார். நான் இப்போ கடைசியாக வந்து இந்த செல்லாத பணம்னு ஒரு புக் படித்தேன், இமயமுடைய. அது வந்து என்ன ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாதர்சமாக இருந்தது. அண்டு ரொம்ப அன்அப்பாலஜெட்டிக்காக வந்து அவருடைய அப்ரோச் இருந்தது. தெர் இஸ் இந்த நம்ம ஒரு 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 சின்ன ப்ராப்ளம் இருக்குது இப்போ நமக்கு, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் அதுக்கு வந்து பவுண்டாக இருக்கோம், பொலிட்டிக்கலி கரெக்ட். அவர் வந்து அதை கடந்து ஒன்று பேசுகிறாரு. சார் இல்லை நீங்கள் இதில் என்ன மீன் பண்ணுறீங்க, அந்த பையன் எப்படி என்ன மாதிரி, வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்டுனா, ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் த பேக்ரவுண்ட். நான் வந்து அந்த பொண்ணுக்கு நடந்தது தான் எனக்கு என்னோட இஷ்யூ. அவன் பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணா முடிவு போட்டீங்க, என்ன ஏன் கேட்குறீங்க அதை பற்றி. நான் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு irreverence towards certain aspects that we uphold. இன்னைக்கு வந்து நம்ம தூக்கி பிடிக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் திஸ் இஸ் அ ஸ்டோரி தட் ஐ வாண்டட் டு டெல், இந்த பதப்பதைப்போட இந்த வேதனையோடு நான் சொல்லணும்னு விரும்பினேன், அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ மனிதனுடைய நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த ஈகோஸ் அண்டு அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோஸும் அதை அதை தாண்டி அவங்க வர்றதுக்கான டைம், அந்த நேரம், அதெல்லாமும் வந்து ரொம்ப இதாக எழுதியிருந்தார். இட் வாஸ் லைக் எல்லா சைட்லேயும் எல்லாமும் இருந்தது. அது என்ன ரொம்ப பாதிச்சது. அது இப்போ நம்ம டைம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு நாள் எடுத்தேன், அன்னைக்கே படித்தேன். அது அவ்வளோ கம்பெலிங்காக இருந்தது. இட் வாஸ் ஸோ எமோஷ்னலி மூவிங் அண்ட் ஸ்ட்ராங். இப்போ உங்களுடைய வாசிப்பில், இப்போ நீங்கள் உங்களுடைய பள்ளி காலத்தில் இருந்து அந்த வாசிப்பு இருக்குதுங்க போது, எந்த புத்தகங்கள் அல்லது எந்த புத்தகம் வந்து வாசிப்பில் ஒரு திருப்பத்தை கொடுக்கணும் நம்மளுக்கு? இப்போ ரூட்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு புத்தகம், அந்த வயசில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுத்த புத்தகத்தில் அது ஒன்று. அது எந்த மாதிரி, எந்த புத்தகம் உங்களுக்கு அந்த மாதிரியான சில உணர்வுகளை கொடுத்து நெறிப்படுத்துச்சு? அது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது வந்து அதனுடைய ரீசனா இருக்கும்? எனக்கு வந்து அது மாதிரி வந்து எனக்கு முதல்ல எனக்கு அந்த மாதிரி வந்தது வந்து ரூட்ஸ் வந்து நான் காலேஜில் ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கும்போது. அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஐ க்ரூ அப் இன் அ ஃபேமிலி செட்டப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிவிடியன் ஐடியாலஜியை ஸ்ட்ராங்காக உள்வாங்கின ஒரு ஃபேமிலி வேர் தெர் வாஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் எனி சார்ட். எந்த விதமான காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வளர்கிற வரைக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இருந்த ஒரு சூழல் தான் இருக்குது. தென் இந்த புக்கு படிக்கும்போது மனிதர்கள் மீது மனிதர்களால் இந்த அளவு கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியுமான்னு ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டு கில் அ மாக்கிங் பேர்ட்னு ஒரு நாவல், அது என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு நாவல். அகெயின் அங்கேயும் வந்து ஒரு ஒரு ஏஜென்சி இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு வந்து அவன் பக்கம் 100% நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். அந்த சமூக சூழல் அப்படி இருக்குன்றத வந்து ஒரு 7 வயசு பொண்ணின் மூலமாக நமக்கு அதை காட்டுற ஒன்று இருக்கும். தட் ஆல்சோ ஹிட் மீ ஹார்ட். நம்ம இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போது இட் வாஸ் அ கொஸ்டின் தட் டிட் நாட் ஹாவ் அன் ஆன்சர். அப்போது வந்து எனக்கு அவ்வளோ இது இல்லை, ஆனால் அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுதான் அந்த இடம். அண்ட் தென் ஸ்பார்டகஸ் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸ்பார்டகஸ் வந்து ஸ்பார்டகஸை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரோமனுடைய ஒட்டுமொத்தமான அந்த அமைப்பையும் ரோம் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ன்ற அந்த இதை குவெஸ்டின் பண்ணி அவ்வளோ பெரிய இராணுவ அந்த மிலிட்ரி மைட்டை வந்து ஒரு சின்ன குழு வச்சு அவர் ஒரு பெரிய அளவு தள்ளி ஒரு 2-3 இயர்ஸ் அவர் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் நான். இட் வாஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல். அந்த ரைட்டருமே வந்து கம்யூனிஸ்ட்னு அமெரிக்க அரசால் சிறைப்படுத்தப்பட்டவர் அவர்.
அவர் பேர் மறந்துச்சு எனக்கு. யா சாரி. ஸோ அந்த புத்தகமும் வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அது படமாக எடுத்தாங்க, அது அவ்வளோ சரியாக வரல. ஏன்னா அந்த நாவலினுடைய படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த நாவலினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பார்டக்கஸ்ன்றவன் எப்படி இருப்பான்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த அப்ரஸர்ஸுக்கு அவர்கள் யார், அவர்களை வீழ்த்தியது யார், அவன் எப்படி இருப்பானே அவங்களுக்கு தெரியாது. சொல்ல கேள்விதான், இப்படி இருப்பான்னு சொன்னாங்க, அப்படி இருப்பான்னு சொன்னாங்க, இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். அவன் வந்து ஒரு he was a gladiator. ஸோ அந்த இதில் சண்டை போட்டு முகங்கள் காயத்தோடு இருக்கும், மூக்கு உடஞ்சிருக்கு அப்படிலாம் இருக்கும். ஆனால் படமாக எடுக்கும்போது வந்து ஒரு கர்க் டக்லஸ்னு ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அதனால் வந்து வழக்கம் போல, அதனால் வந்து அது அந்த இம்பேக்ட் இல்லை. ஐ couldn't enjoy the film as much as the novel taught me life. ஸோ அது ஒரு ஒரு முக்கியமான நாவலாக இருந்தது எனக்கு. அப்புறமா வந்து கிரேப்ஸ் ஆஃப் ராத், அந்த நாவல் வந்து அமெரிக்கன் டிப்ரெஷன் டைமில் எழுதப்பட்ட நாவல். அதே ரைட்டருடைய ஆஃப் மைஸ் அண்ட் மென் அப்படின்னு ஒரு நாவல். இட்ஸ் ஒரு சும்மா ஒரு நாவல் தான், ஒரு 120 பக்கம் தான் இருக்கும். அந்த புத்தகம் வந்து என்னை பெருசாக அந்த டைமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அகெயின் அந்த அமெரிக்கன் டிப்ரெஷன் பற்றின அந்த டைம்ஸில் தனி மனிதர்களுடைய நெருக்கடிகள், அவங்க வாழறதுக்கு அவங்க மேற்கொள்கிற முடிவுகளை பற்றியெல்லாம் பேசின ஒரு புக் அது. அண்ட் ஹார்ட் டைம்ஸ்னு தாமஸ் ஹார்டியுடைய ஒரு நாவல் அது. தட் ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீ. தென் டேல் ஆஃப் 2 cities இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சில நாவல்ஸ் இருக்குது. அது அப்படியே பேசும்போது வர ஞாபகம் வர சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் பண்ணுறது, இப்போ வந்து ஒரு இலக்கியம் இன்ஸ்பயர் பண்ணுறது, அது ஒரு பக்கம் ஒன்று. அது ஒரு இன்சிடெண்ட் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது ஹிஸ்டாரிக்கலாகவோ சோஷியலாஜிக்கலாகவோ இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஆஃப்லைட் வந்து பின்னாடி பக்கம் நீங்கள் இலக்கியம் தாண்டின ஒரு இடத்துக்குள்ளார ட்ராவல், அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் வந்து எப்படி வந்து இது கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் எது ப்ரைமரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சென்ஸ் ஒரு லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் எடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க கடைசி இமயம் அவர்களோட பார்த்ததில் வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது, இதை விட ரியாலிட்டி, க்ரூட் ரியாலிட்டிங்கிற ஒரு இல்லைங்களா, ஒரு நிதர்சனமாக என்ன இருக்குது அப்படிங்கிற இடம் தான் அது. அப்போ நம்ம வந்து ஒரு கதையினுடைய சுவராட்சியத்தை கடந்து வேறு இடத்துக்கு நம்ம நகர்றோம். இப்போ தமிழ் சினிமா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமா வந்து எப்போதுமே வந்து நம்ம நிறைய கேலி செஞ்சாலும் கிண்டல் பண்ணாலும் எப்போதுமே வந்து ஒரு ரொம்ப தனித்துவமான ஆடியன்ஸ் கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி. வியாபாரம் இருக்கிறதால அது இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் மலையாளத்தில் எடுத்துக்கலாம், கன்னடாவில் எடுத்துக்கலாம், தெலுங்குல எடுத்துக்கலாம், பெங்காலி, ஹிந்தி, எல்லா இடத்துலையுமே ஒரு பேரலல் மூவ்மெண்ட் இருக்கும். பேரலல் மூவ்மெண்ட்னும் போது என்னென்னா, சினிமா கலைக்காக மட்டுமேன்ற அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போது சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸில் படம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு வந்து அந்த கலையினுடைய ஓகே, லெட் மீ புட் இட் திஸ் வே. ஸோ எவ்ரி ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் அ டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு படம் எடுக்கிறோம்னா மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸுக்குள்ளே, மெயின் ஸ்ட்ரீம் லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். வெரேஸ் இன்னொரு ஃபில்ம் மேக்கர் வந்து இப்போ ஒரு அரவிந்தனா இருக்கலாம், கட்டக்கா இருக்கலாம். இப்போ அவங்க எல்லாம் வந்து they never took மெயின் ஸ்ட்ரீம் கன்சிடரேஷன்ஸ். அவங்களுக்கு வேறு கன்சிடரேஷன்ஸ் இருந்தது, அதுக்குள்ளே அவங்க ஒர்க் பண்ணாங்க. இப்போ தமிழ் சினிமா சூழலில் எனக்கு தெரிஞ்சு பேரலல் மூவ்மெண்ட் ஒன்று நிகழவே இல்லை. அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு படம் வரும், 2 படம் வரும், அப்படியே போயிடும். இப்போ வந்து 1 or 2 யங்ஸ்டர்ஸ் ஆர் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ், லைக் பேரலாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நசீர்ன்ற ஒரு படம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் அது, அந்த ஸ்பேஸில். அதுக்கப்புறம் வந்து இந்த கூழாங்கல் கூட அந்த ஸ்பேஸில் வைக்க முடியாது, பட் ஸ்டில் இட் டஸ் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஆன் தட். ஸோ இந்த அளவில் அங்கங்கே வருமே தவிர
இங்கே சினிமா எடுக்கணும்னு வர்ற எல்லாருமே வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எவ்வளோ வீரியமான சிந்தனை இருந்தாலும் அதை கொஞ்சம் டைலூட் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு நடக்குது. ஒன்று, உங்கள் இன்டென்சிட்டி குறைஞ்சிருது, அது இட்ஸ் அ செட் பேக். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் பார் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அது மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இவால்வ். நான் வந்து விசாரணை படம் பண்ணும்போது நான் பசங்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஓடுற படம் ஆயிடுச்சுன்னா உலகத்திலேயே தமிழ்நாடு ஆடியன்ஸ் தான் வந்து ரொம்ப இவால்வ்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த அடிப்படையில் தமிழ் வியூவர்ஸ் have always had a special understanding towards cinema and acceptance for cinema also. ஏன்னா இப்போ டிராவிடியன் மூமெண்ட்னுடைய தொடக்கத்தில் இருந்து பார்த்தா கூட அவங்க இனிஷியலாக வந்து எல்லா இடங்களையுமே அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதுக்கான அக்செப்டன்ஸ் இருந்தது. we were ready for those leaders, we let them lead us. ஸோ அப்போது இந்த சூழலே வந்து அதுக்கான சூழல் தான். அப்போ தமிழ் சினிமா வந்து எப்போதுமே வந்து மற்ற இடங்களை விட இட் ஹஸ் பீன் அஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு சோஷியல் கன்சர்னாக இருக்கட்டும், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக மாறுறதா இருக்கட்டும், ஒரு சோஷியல் ரிஃபார்ம் வர்றதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஃபாலோட் பை தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவால் தமிழ் ஆடியன்ஸ் இல்லை, தமிழ் ஆடியன்ஸால் தமிழ் சினிமா வந்து அந்த மாதிரியான ஸ்பேஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஆஃப் லேட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் எல்லாருமே வந்து ரொம்ப அவேராக இருக்காங்க. நம்ம வந்து தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்காங்க. தவறுன்னா ரெப்ரசன்டேஷன்ஸ், ஏதோ ஒன்று சொல்லி தப்பாயிடுச்சுன்னா தமிழ் சினிமா வந்து இட் இஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி தான். அது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆஃப் லேட் ஒரு தலித் ரெப்ரசன்டேஷனும் இப்போ அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு ஐ திங்க் த நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸிங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிராவிடியன் ஐடியாலஜியாக இருக்கட்டும், எத்னோ நேஷ்னல் ஐடியாலஜியாக இருக்கட்டும், அல்லது what to say, the ஒரு ஓகே அகண்ட பாரத ஐடியாலஜியாக இருக்கட்டும், இது தொடர்ந்து சிரிக்கிறது இல்லை, நான் இது சீரியஸாக சொன்னேன். ஸோ எனிவே, ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் தமிழ். இதில் ஒரு கேள்வி எனக்கு இருந்தது உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ 40, 50, 60களில் பார்த்தீங்கன்னா நேரடி அரசியலில் இருந்தவங்க திரையுலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தாங்க. அறிஞர் அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஆர் ராதாவிலேருந்து எல்லாருமே, எம்ஜிஆர் கூட நேரடியாக கட்சியோடும் கொள்கையோடும் தொடர்புடையவர்களாக ஒவ்வொரு விகிதம் வச்சுக்கோங்க. எம்ஆர் ராதா ஒரு விகிதம்னா இவர் ஒரு விகிதம், எம்ஜிஆர் வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, அண்ணாவோடது கலைஞரோட இப்படிலாம் இருந்தது. அதற்கப்புறமா வந்து இந்த அரசியல் சார்புடையவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒன்று வந்தது, நம்மளுக்கு அப்படி வந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து ரொம்ப தள்ளி வேற எங்கேயோ வந்துட்டோமா? ஏன்னா அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 70களுக்கு அப்புறமா வந்து அரசியல் வந்து இலக்கியத்துல இருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடாது இலக்கியத்துல அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இலக்கியத்துக்குள்ள கவனமாக. என்னுடைய நண்பர் தங்கம், அவர் பேரு, அவர் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இதை பற்றி பேசுவார். அவர் ப்ராப்பர் தீசிஸ் மெட்டீரியல் தான், அது ப்ராப்பர் தீசிஸ் தான். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்போ டிராவிடியன் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை கைப்பற்றினாங்களோ, அப்போது அன்னைக்கு டிராவிடியன் மூவ்மெண்ட் யாரை எதிர்த்துச்சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சீரியஸ் லிட்ரேச்சருக்குள்ளே போகிறாங்க. தேவர் ட்ரைங் டு ஒரு பியூரிட்டன் அப்ரோச் அதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசினா நாங்களே அதுக்கெல்லாம் விக்டிம்ஸ். நாங்கன்னா எல்லாருமே அதுக்கு விக்டிம்ஸ். தமிழ் சினிமா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிற எல்லாருமே பேசியிருப்போம். இவங்க வந்து இந்த அண்ணா கலைஞர்லாம் வந்து ரொம்ப ஓபாஸ் ஆக்கிட்டாங்க, டாக்கி ஆக்கிட்டாங்க.
அப்படிதான் எங்களுக்குமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து கலைத்தன்மையை எடுத்துட்டாங்க, நாடகத்தன்மையோட இது வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க, அதுல அது ஆர்ட்டே இல்லை அப்படின்ற ஒன்று வர ஆரம்பிச்சுது. அப்போ அது காரணம் என்னன்னா இந்த லிட்ரேச்சருக்குள்ள போய் அவங்க பேசுனது தான். இப்போ ஸ்லோவா என்ன ஆகுதுன்னா, இதெல்லாமே என்னோட ஃப்ரெண்டுடைய அவருடைய ரிசர்ச் தீசிஸ்ல இருக்கிறது தான். நான் ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஹிம். அவர் சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேங்க, அவ்வளோதான். அப்போ ஒன்ஸ் எம்ஜிஆர் பவருக்கு வந்து சினிமாவிலிருந்து விலகும்போது there was no need for political voicing through cinema. கலைஞர் was in a politically strong placeல இருக்காரு, இவரும் strong placeல இருக்காரு. It was a fight between the both of them. Then what happens, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா we that is when we started the பாரதி ராஜா era, the real era. இப்போ நீங்க வந்து பாலுமகேந்திர சாரோட ரொம்ப நெருக்கமா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அவர் ஒரு பெரிய வாசிப்பு தளம் கொண்டவர். இப்போ அவரோட படைப்புலகம் வேறொரு தன்மையை தமிழ்நாட்டுக்குள்ளார படைப்புல கொண்டு வந்தது. அப்ப நீங்க பாலுமகேந்திரோட வாசிப்பு தளம் எதை சுற்றி அமைந்த ஒன்றாக இருந்திருக்குது? ஏன்னா அதுல இருந்து நீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க, அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன்னு தெரியல எனக்கு. நீங்க எது பண்ணாலும் அவருதான். சோ அது வந்து எப்படி தமிழ்நாட்டுல இது ஏன்னா அவர் வாசிப்பு, அவருடைய படைப்பு, அவர் எதை வாசிக்கிறாங்க, எதை ஒரு படைப்பா கொடுக்குறாங்க. அவர் வந்து முழுக்க வந்து ஏன் வந்து அந்த ரீஜனை சூஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே வந்து இந்த குறிஞ்சி திணை தான் அவர் அதிகமாக இருக்கும். இல்ல அவர் வந்து என்னன்னா 2-3 விஷயங்கள் இருக்கு. அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரா இருந்தது வந்து அவருக்கான செட்பேக். அண்ட் அவருடைய மிகப்பெரிய பலம் வந்து அவருடைய உரையாடல்களும் அவருடைய படத்தொகுப்பும். அதை யாருமே பேச மாட்டாங்க, அவரோட அசிஸ்டன்ஸுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு படத்தொகுப்பாளர்னு. அவர் சினிமாட்டோகிராஃபராக இருந்ததால் அவர் சொல்லுவார், டேய் நான் வந்து எனக்குள்ள இருக்க சினிமாட்டோகிராஃபரோட கம்ஃபர்ட்டுக்காகவே நான் வந்து என்னோட ரைட்டரை வேலை செய்ய வைக்கிறேன்டான்னு வர்றாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர், அந்த லைட்டிங், அவர் வந்து முழுக்க யூரோப்பியன் சினிமாவில் வளர்ந்தவர். நேரடியாக சத்யஜித் ரேயுடைய மாணவராக இருந்தவர். சத்யஜித் ரே வந்து அவருக்கு வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்து பாடம் நடத்தினவர். அப்போது அது முழுக்க அதுதான் உள்வாங்கியிருக்காரு. அப்போ தமிழ் சினிமா சூழலில் ரொம்ப எல்லா சினிமாவில் வந்து மீடியா கண்ட்ரோல், அந்த ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரே ஃபில்ம் மேக்கர்னா பாலுமகேந்திர சார் தான். மற்ற அதாவது எப்படின்னா, இப்போ இது ஒரு ஃப்ரேம் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா அத்தனையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதில் வர்ற சவுண்டாக இருக்கட்டும், எந்த இடத்துல அந்த கட் இருக்கணுன்றதும், அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அப்போ எல்லாமே வந்து ஒரு இட் வில் ஹாவ் அ ஹார்மனி. அவ்வளோ ஹார்மோனியஸாக இருக்கும், ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருக்கும், எராட்டிக்காக இருக்காது. ஸோ ஃபில்ம் லாங்குவேஜை வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் அவ்வளோ ரிஃபைண்டாக, அவ்வளோ இவால்வ்டாக ப்ரெசென்ட் பண்ணது அவர் தான். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து 2 படங்கள், அந்த 2 படங்களை வந்து டெக்னிக்கலாக மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூடு பண்ணி விச் வாஸ் டன் இன் லைக் 81 அதோடு நினைக்கிறேன், அந்த டைமில் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் 20. இந்த 2 படங்களை டெக்னிக்கலாக மேட்ச் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும், அது பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான படங்கள் அது. ஸோ பாலுமகேந்திர சார் வந்து அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அவருடைய வாசிப்பு வந்து வைட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ஆஸ் அ பர்சன் he cannot deal with certain harsh realities. அவரோட டீல் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அவர் இந்த நாட்டில் அவருடைய இருத்தலே வந்து எப்போதுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயத்தோடவே அவர் இருக்க வேண்டிய ஒரு கேள்விக்குரிய ஆமாம் நெருக்கடி இருந்ததால பல விஷயங்கள் அவரால் பண்ண முடியாமலே இருந்தது. அது கடைசி வரைக்கும் அது ஆதங்கமாகவே தான் இருந்தது. இப்போ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டே இருந்தார், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அதர்வைஸ் நான் அவரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, he was able to part his knowledge to everybody who was with him. நீங்கள் அவரோட வந்து ஒரு 10 நாள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து என்ன இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவார். டக்குன்னு பார்த்துட்டு அவன் வந்து
முத்துக்குமார் நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அவர்கிட்ட முத்துக்குமார்ட்ட என்ன சொன்னார்னா, டேய் ஒரு டேரக்டர்ன்ற வந்து சின்ன வயசில் ஒரு சட்டாம்பிள்ளையாக இருந்திருக்கணும்டா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவன் ஒரு கதை சொல்லுவான், அதை அவங்கள நம்ப வைப்பான், அப்படி ஒருத்தனாக இருக்கணும்டா, நீ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம முத்துக்குமார் பார்த்தாரு, ஆமாம் சார் நான் இல்லை சார் நான் பாட்டு எழுத போகிறேன்னு போயிட்டாரு. அவர் ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் மோல்டு பண்ணுறதும் ரொம்ப சரியானதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டதோட அவரோட பேசும்போது கற்றுக்கிறது தான் நிறைய இருக்கும். ஒரு படம் காலையில் படம் காட்டுவார், போய் சாப்பிட்டு வாங்கடான்னு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்பார், இந்த படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன். நம்ம ஏதாவது முட்டாள்தனமாக ஏதாவது சொல்லிட்டு இருப்போம், எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குவார், இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன, எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை, ஏன் இது வந்து ஒரு முக்கியமான படமாக நம்ம கருதணும், அதுக்குள்ளே என்ன நம்ம கற்றுக்கலாம், அப்படி தொடர்ந்து நமக்கு எல்லாருக்கும் எல்லா பயிற்சியும் கொடுப்பாரு. அண்ட் அவருடைய உதவியாளர்கள் படம் எடுக்கும்போது அவரோட நேரடியாக ஒர்க் பண்ணவங்க யார் படம் எடுத்தாலும் அந்த பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல ஒரு லாங் ஷாட் வரணும், அது எதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் பார்க்கணும், அண்ட் அந்த இமேஜ் சைஸ் எல்லாமே அவர்கள் அறியாமலே அதை வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஹி வில் பி ஏபிள் டு ஷேர் நாலேஜ். பாலு மகேந்திரா சார் எதுக்கு கேட்டேன்னா, இப்போ அவரோட வாசிப்பு தளம் அப்படிங்கிறது ஒரு விரிந்த தளமாக இருந்தது இல்லைங்களா, அது வந்து அவருடைய படைப்புக்கு வந்து ஒரு பெரிய இது வந்தது. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ வந்து நம்ம வந்து பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா சார் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து அரசியல் கோட்பாட்டுகள் சம்பந்தமாக பேசுகிறதா வந்திருக்கிறோம். அப்படின்னா வந்து இப்போ அரசியல் கோட்பாட்டு சம்பந்தமான தெளிவு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களாக வர விரும்புகிறவங்க அல்லது படைப்பாளிகளாக இருக்க விரும்புகிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து இன்னைக்கு வந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, கேள்வி அது வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு லார்ஜர் சென்சாரும் சோஷியல் மீடியாவில் உருவாகி இருக்குது. எல்லாரும் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு தரப்பு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அது வந்து அரசு ஆரோக்கியமற்ற ஒரு தன்மையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறத கூட மீறி நிற்கக்கூடியதுக்கு இந்த இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு படைப்பாளியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அரசியல் கோட்பாடே இல்லாமல் நான் வந்து, ஏன்னா இன்னைக்கு அது கொஞ்சம் டீட்டெயிலாக அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ என்னன்னா அரசியல் அற்ற ஒரு படைப்புலகத்தை வந்து 70களிலேருந்து உருவாக்கி கான்ஷியஸாக உருவாக்குனாங்க. அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகள் அது பெரிய பாதிப்பாக இருக்கிறதா? ஏன்னா சில பேர் வந்து நல்ல ஒரு ஃபிலிம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் அரசியலை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு ஆழமான கேள்விகளே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சந்திப்போட ஒரு முக்கியமான அவசியமே வந்து நீங்கள் அரசியலாகவும் வரலாறாகவும் படைப்பாகவும் சேர்த்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதுனால நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க கிட்ட எப்படியெல்லாம் அந்த வாசிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். நான் இது எப்படி பார்க்குறேன்னா, அதாவது பொது சமூகம் அல்லது மெஜாரிட்டி ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸே ஒரு அரசியல் தானே, பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு நம்ம எப்படி உட்கார்றதுலேருந்து நம்ம எப்படி நடக்கிறன்றது அத்தனையுமே அரசியல் தான். ஸோ அதனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போது நமக்கு வந்து பொதுவில் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது ரெண்டு இருக்குது. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அரசியல் இல்லாமல் நாம் இயங்க முடியாது. ஒரு சில இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, எங்களுக்கு ஏங்க அதை கேட்குறீங்கன்னா நடிகர்கள் சொல்லலாம், நடிகர்களாக இருக்கவங்க சொல்லலாம், நான் கதையை மட்டும் பார்த்தேங்க, இந்த கதையில் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இயக்குநர்களாக இருக்கிறவங்க அப்படி சொல்கிறது இன்னைய சூழலில் தமிழில் ரொம்ப சேலஞ்சு தான். ஒரு சில படங்கள் அதிலிருந்து தவிர்த்து அந்த இந்த மாதிரியான அரசியல் புரிதல்கள் இல்லாமலேயே கூட சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அல்லது உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்படணும். அதுதான் வந்து ஒரு பெரிய ரீச் கொடுக்குது. லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுத்தாகணும். we cannot avoid from taking a stand. அது ஏதோ ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அரசியல் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருங்க, இல்லைன்னா உங்களை ஏரியாமலே ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வந்து உங்ககிட்ட வந்துடும். இல்லை நம்ம வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸே அதுதான். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், என்ன சாப்பிட்றோம் அத்தனையுமே அரசியல் தான். ஸோ அதனால் வந்து அது கவனமாக நம்ம என்ன சொல்லணுமோ, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், படிக்கணும்.
ஒரு சின்ன இன்னொரு கேள்வி தொடர் என்னன்னா, இது திராவிடம் பெரியார் அப்படிங்கிற ஒரு ஆளுமையான கருத்துக்கள் அது விஷுவலா நம்ம ரெப்ரசன்ட் பண்றதா ஒரு சிக்கல் இருக்காது. ஏன்னா அது ஏதோ கருப்பு சட்டை தவிர வேற எதுவும் விஷுவலா எங்களால பார்க்க முடியல. நாங்களும் அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ராவா தான் இருக்குதா அது, அல்லது உங்களுக்கு ஒரு படம் உருவாக்குறதுல வந்து ஒரு பெரியாரிஸ்ட காமிக்கிறதுல ஒரு 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 இமேஜா கொடுக்கறது, விஷுவலா கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அழகியலா காமிக்கிறதுல கருப்பு சட்டை தவிர வேற எதுவும் இல்லையா? அது அந்த மாதிரி ஏதாவது இல்ல பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா நாங்களே தெரிஞ்சுக்கணும் கேட்கறேன், தெரியல. இல்ல நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணும்போது பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு இப்போதைக்கு கருப்பு சட்டைன்றது ஈஸியாக இருக்குது, சிவப்பு சட்டைன்றது ஈஸியாக இருக்குது, சிவப்பு துண்டு சிவப்பு தொப்பி அதுவும் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஸ் லாங் as we are able to say what it is, அவர் யாருன்றதை வந்து எதுவுமே இல்லாமல் சொல்லிட முடியும்னா ஐ திங்க் தட் இஸ் குட் எனஃப்னு தான் நினைக்கிறேன் நான். அண்டு ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து விதின் சினிமா மாற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ இந்த கலர் ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், லாங்குவேஜ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே நம்ம வந்து மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் வெரி சூன். அதை தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளையாக இருக்கிறவங்களையே நம்ம எல்லாம் நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும், அந்த நரேட்டிவ் எல்லாமே மாற்றணும். இப்போ தமிழ் சினிமாவுடைய அழகியல் அப்படின்னு தமிழ், அதாவது என்னன்னா ஒரு வெளி கண்டத்தை சேர்ந்தவரை வெளிநாட்டை சேர்ந்தவர் தமிழுக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் பார்க்கும் பொழுது இது தமிழ் சினிமாவினுடைய அடையாளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி, ஈரானிய சினிமா பார்க்குற மாதிரி அல்லது கொரியன் இது பார்க்குற மாதிரி, அப்படி தமிழ் சினிமாவினுடைய ஒன்றா நீங்கள் எதை பார்க்குறீங்க? வெளிநாட்டில இருந்து பார்க்குறவங்களுக்கு தமிழ் சினிமா இந்தியாவிலேருந்து வருதுன்றதே தெரியாது. நான் உண்மைதான். நான் வந்து ஆடுகளம் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆசை எனக்கு எப்போதுமே. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன், டொராண்டோவுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருந்தாங்க, அவங்க பேர் மறந்துச்சு, அந்த ஊர் வயசானவங்க வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, ஹிந்தியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை தமிழ் ஸ்ரீலங்காவிலாம் பேசுவாங்க, ஏன் இந்தியாவிலேருந்து ஏன் தமிழ் படம் எடுத்தீங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இந்தியானா அவங்களுக்கு வந்து ஹிந்தி படங்கள் இருக்குது, பாலிவுட் ஃபில்ம்ஸ், அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பெரிய இது இல்லை. அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமா வந்து அந்த மாதிரி அடையாளத்தை இன்னும் அடையலைன்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக இந்தியன் சினிமா கலர்ஃபுல்லாக இருக்கும், பெரிய டான்ஸு பாட்டு ஒரு எல்லாம் கலந்து ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்தியன் சினிமா பற்றின ஐடியாவாக இருக்குது. இப்போ வந்து இவர் ராஜமௌலியோட படங்கள், இப்போ RRR இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாகுபலியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மார்க் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அது வந்து இன்டர்நேஷ்னலாக மார்க்கெட், அமெரிக்காலலாம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அது RRR, ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம். அதாவது வெறும் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் பார்க்கல, அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் போய் பார்த்து கொண்டாடி ரசித்து பார்த்த படம், மிகப்பெரிய வெற்றி படம் அது, உலகளவில் ஒரு வெற்றி படம் அது. ஸோ அந்த மாதிரியான படங்கள் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுது இந்தியன் சினிமாவுக்கு தான். ஜென்ரலாக தமிழ் சினிமாக்குன்னு தனி அடையாளங்கள் வெளியிருந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிற அளவில் இன்னும் அமையலைன்னு தான் நினைக்கிறேன். தனித்துன்னு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஈழத்தினுடைய படைப்புகள் அப்படிங்கிறது வந்து இது தமிழ்நாட்டுக்கும் அந்த ஈழத்துக்குமான ஒரு அரசியல் பிணைப்பு இருக்குது, அரசியல் இணைத்து இருக்குது. தமிழ்நாட்டினுடைய திரையுலகத்துக்குள்ள அது இன்னும் கொண்டு வரப்படலையா, அல்லது வந்து அது சாத்தியம்? ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து முழுமையான ஒரு நல்ல படங்களாகவும் பார்க்க முடியல. தென்னாடி மாதிரியான ஒன்று நாங்கள் பார்த்தா வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணல, ட்ரூ இதை ரிஃப்ளெக்ட் பண்ணலங்கிற இடம் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, சென்சர் போர்டில் வந்து என்னென்னா, இலங்கை வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்திய அரசினுடைய நட்பு நாடு. அப்போது அந்த நாட்டை பற்றின விமர்சனங்களை நீங்கள் செய்ய முடியாது. இப்போது பாகிஸ்தான் வந்து இந்திய அரசுக்கு நட்பு நாடு இல்லை. நீங்கள் அந்த நாட்டினுடைய லைஃப் ஸ்டைலில் அந்த அரசை நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம். இப்போ வந்து இல்லை, இது சென்சாரில் இருக்கிற இது. அது அப்போது உதாரணத்துக்கு எனக்கு சீனு ராமசாமி சொன்னார், இலங்கை கடற்படைனா மியூட், இலங்கை இராணுவம் மியூட், இதுதான் சென்சர் சூழல். ஸோ அப்போது இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எது சொன்னாலுமே வந்து பணத்தை போடுறவங்களுக்கு சிக்கல். ஸோ அது ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம். இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்தால்
பண்ண முடியும். இப்போ நம்மளுமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எப்பிக்காக ஒன்று பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரபாகரனுடைய லைஃப்பை பண்ணணும், அல்லது ஒரு 40 years ஆஃப் ரிபெலியன் பண்ணணும்னா இன்வெஸ்டர்ஸ் இனிஷியலி வர்றாங்க, பேருக்காக வருவாங்க, வந்து பேசுவாங்க. சார் முதல்ல எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்புறமா வந்து சார் வேறு கதை பண்ணலாமா அப்படின்வாங்க. ஸோ அதுதான் சூழலாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை கோடி போட்டாலும் திரும்ப வருமா வராதான்னு தெரியாத நிலை இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங், அமெரிக்கன் அந்த ஹாலிவுட்டுடைய பாலிசிஸ் ஆன் ஸ்ரீலங்கா அல்லது ஈழம் ஃப்ரீடம் ஃபைட் மாறும்போது இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன் நான். இப்போ தமிழ் திரையுலகத்தில் தமிழ்நாட்டினுடைய உழைக்கின்ற வர்க்கம் எந்த அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது? பொதுவாக கேரக்டராக, பவர்ஃபுல் கேரக்டராக வந்ததா நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது மாதிரி படைப்புகள் புத்தகங்களில் கூட அந்த மாதிரியான எந்த புத்தகங்களை நீங்கள் வந்து அதை கவனிக்கிறதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் சினிமா அப்படின்னு தோணும், தமிழ் ஒர்க்கிங் கிளாஸ் சினிமா அப்படின்னு நம்ம கிளாஸிஃபைலாம் பண்ணுற இடம் இல்லை. ஆனால் சில கேரக்டர்ஸை நீங்கள் அதில் வந்து காமிக்கிறீங்க, அல்லது பெசன்ஸை காமிக்கிறீங்க. ஒரு சாமானியர், நீங்கள் கடைசி அந்த அசுரன் படத்தில் கூட அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வர்றீங்க. அது தமிழ்நாட்டினுடைய அடித்தள மக்களினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸாக வந்து நிற்கிது. அந்த படங்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து பாரதிராஜாலேருந்து ஆரம்பித்து அது வந்து இன்றைக்கு வந்து அந்த கொண்டாட்டங்களுடைய மைய இழையாக வந்து இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களோ, நிராகரிக்கப்படுகின்ற மக்களோ, அரசியலில் இல்லாத ஒரு மக்களோ வருது. அது வந்து இன்னும் கூர்மையானதாக மாற்றப்படுவதற்கு இலக்கியம் பயன்பட்டிருக்கிறதா அல்லது அரசியல் பயன்பட்டிருக்கிறதா? இல்லை, சபால்டன் நேரேட்டிவ்ஸ் வந்து எப்போதுமே இருந்திருக்கு. ஆனால் அதாவது 80s early 80sலாம் அந்த late 70s early 80sல அந்த நக்சல் மூமெண்ட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் சில படங்கள் பண்ணாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், சபால்டன் ரெப்ரசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தே பிகேம் மோர் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராப்பகேண்டா. அல்லது அவங்களுக்கு வந்து இந்த ஊடகத்தை கையாளுற ஆளுமை கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, எப்போதுமே வந்து அகெயின் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சொல்லுவோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருங்க, ட்ரை பண்ணாருங்க, நான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு வர போகிறவனுக்கு நம்ம இங்கேயே தடை பண்ணியிருப்போம். ஏங்க அவங்கெல்லாம் அப்போ பண்ணியே ஓடலைங்க, இது இல்லைங்க, எப்படிங்க எடுக்க முடியும், இதெல்லாம் இந்த பேட்டர்ன் ஓடாதுங்க அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி சில ஃபெயில்டு அட்டெம்ப்ட்ஸ் ஹவ் பீன் தேர். கம்யூனிஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், சில இதெல்லாம் ட்ரை பண்ணி சரியாக வராமல் போயிருந்திருக்கு. அது ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த காலத்தில் என்னென்னா எதை எதை சினிமாவாக எடுக்கணும்னு தெரியும், எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இன்றைக்கி இருக்க எல்லாருமே எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறோம், ரீல்ஸ் தான் நினைக்கிறேன், அது ஷார்ட்ஸ் பண்ணுறோம், ரீல்ஸ் பண்ணுறோம். எல்லாருமே காலைல என்ச்சா 2 வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் மற்ற வேலை பார்க்குறோம். அதில் எஃபெக்ட்ஸ் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து சினிமா அப்படின்ற கிராஃப்ட் இருக்குல்ல, அது எளிமையானதாகிடுச்சு. எதை அதன் மூலமாக நம்ம சொல்லணுன்றது இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அரசியல் அவசியம். அரசியல் கிளாரிட்டி இருந்ததுன்னா அது வந்துடும். மீதியெல்லாம் எல்லாருமே பண்ணலாம். இது என்ன ஷார்ட் எப்படி வேணும், இது எங்கேருந்து பார்க்கணும், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து இந்த இப்போ நீ கடைசி சொன்னதை பார்க்குறேன். நான் ஒரு சிறப்பான ஒரு உரையாடலாக இது அமைந்திருக்குது. ஏன்னா உங்களுடைய பல்வேறு இன்னர்ஸ் பியர்ஸை வந்து நாங்கள் தோழர்கள் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். தோழர் பேசுனதுல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் ஒன்று வச்சுட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய திரையுலகம் அப்படிங்கிறது கோட்பாடு சார்ந்ததாக இன்னும் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். நான் அதை விட்டு நிறைய கேள்விகள் வரும்னு எதிர்பார்த்தேன். நான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் உண்டு அதில். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு கூர்மையாக இதை வந்து அவதானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவதானிப்பை வந்து இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டினுடைய திரையுலகம் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு, இது எங்கே நிற்கிது அப்படின்ட்டு. கேள்விகள் வந்து நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயங்களை நான் வந்து பார்த்த இடம் அதுதான். அந்த கேள்வி ஏன் நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது அது. ஆனால் அது கடந்து வந்து இன்றைக்கு எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் இருந்தது அதில்.
அப்போ திரைப்படத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாவோ அல்லது ஒரு கிராஃப்டாவோ அல்லது தனிப்பட்ட ஒரு பேஷனாவோ அப்படி அணுகக்கூடிய தன்மையிலிருந்து மாறணுங்கிறத அவர் வந்து உள்ளார்ந்து அவரோடதுலேருந்து வச்சதை நான் வந்து பார்க்குறாருல. அந்த தன்மை வந்து மாறும் பொழுது தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக்கான இடத்துல ஒரு பெரிய ஒரு வீச்சை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார். ஏன்னா அது வந்து கோட்பாடு சார்ந்து ஒரு அரசியலை ஒரு 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 அரசியல் வெளிப்படுத்தல ஒரு சினிமா பண்ணணும் அப்படிங்கிற இடம் வருதுன்னா அந்த மக்கள் திரள் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் அவர் சொல்றாரு. அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க, வெல் ரிசீவிங் ஒரு இருக்கிறாங்கிறது வந்து நீங்கள் அவர் தெரிஞ்சு அவர் வந்து உணர்த்தி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக பேசுறதுக்குரிய தமிழ்நாட்டுக்குள்ள இடம் கிடைச்சிருக்கிறதுனால அது வந்து அந்த இடம் இருந்திருக்க முடியும். ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ் என்னவா இருக்கிறான்னு அவர் சொல்லியிருக்கிறார், தமிழ் சினிமா என்னவா இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு ஏற்ப இன்றைய இளைஞர்கள் வந்து வாசிப்பை கூர்மைப்படுத்தி விவாதத்தை நீங்க செழுமைப்படுத்துனீங்கன்னா இன்றைய அடுத்து வரக்கூடியது வந்து இவங்க உருவாக்கி கொடுத்த அந்த இடம் இருக்குல்ல. அதனால வந்து நான் பார்க்கறது வந்து என்னன்னா ரொம்ப வணிகத்தனமான ஒரு சினிமா தன்மைக்குள்ளார உடைச்சி வேற ஒன்று உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு அந்த ஒரு ஸ்பியர் வந்து வந்திருக்குது. அது ஏன்னா ஆறு மாதிரியான படங்கள்லாம் இங்கே வரல இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குதா பார்க்குறேன். இந்த உரையாடல் வந்து அந்த வகையில் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியான ஒரு உரையாடலாம் வந்து பார்க்குறேன். நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறைகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி போயிருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக ஒதுக்கி நேரத்தை நம்மளோட செலவு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கேட்ட உடனே இதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு நேரம் நீ கேட்ட கேள்விக்கு ரொம்ப விளக்கமாக நிதானமாக அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நான் தோழருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுல இருந்து ஒண்ணு வந்து என்னன்னா வந்து வட சென்னையில நிறைய விவாதங்களை முன் வைத்திருக்கிறார். அந்த விவாதங்கள் முன்னுக்கு வரல. அதை பேசுவதற்கான இடங்களும் ஒரு அமைப்புகளாக எங்களுக்கும் கிடையாது. விடுதலையில இன்னும் அது கூர்மை அடையும் நான் நம்புறேன். அவருடைய உரையாடல்ல இருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய இடம் அதுதான். அப்போ ஒரு படைப்பு வந்து ஒரு அரசியல் விவாதத்தை கூர்மைப்படுத்துது அப்படின்னா அதற்கு வந்து படைப்பாளி தளத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் உங்களிடம் ஏதாவது கேள்விகள் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அது அந்த கேள்வியா இருக்கலாம், அல்லது தோழரே வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த உரையாடல் இதோட நிறைவு செய்யலாம். தோழர்களும் இது மாதிரியான தொடர்ச்சியான உரையாடலுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். எவ்வளோ அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக முயற்சி பண்றோம். புத்தகங்களை சார்ந்து விவாதிக்கக்கூடிய இடங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவையம்ங்கிற அதற்கான ஒன்று தான். அதில் இப்போ தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஒரு முக்கியமான ஆளுமையோடு நேரத்தை செலவு செய்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நானும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனி லாஸ்ட் வேர்ட் ப்ராப்ளி? இந்த ஆக்சுவலாக வந்து புத்தகம் வாசிக்கிறது கூட இன்னைக்கு இருக்கு, ஆனால் விவாதிக்கிறதுக்கு தான் இடம் இல்லை, தளம் இல்லை. முன்னாடி வந்து ஒரு புக்கு படித்தா அந்த புக்கை போட்டு 2 நாளில் புக்கை படிச்சுட்டு ஒரு வாரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு புக்கை வாங்கி படித்து அவன் படித்து இவன் படித்து 5 பேர் படித்து முடிச்சதுக்கப்புறம் மச்சான் அதில் இப்படி இருந்து இப்படி இருந்து அந்த விவாதம் இருக்குல்ல, அந்த விவாதத்துக்கான சூழல் தான் இல்லை. அதே போல் முன்னாடியெல்லாம் வந்து படம் பார்த்தா அந்த படத்தை பற்றி அந்த டைரக்டர் கூட அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டார். அவ்வளோ யோசிச்சு நம்ம பேசுகிறோம். இந்த ஷாட் இருக்கே, அந்த லைட்டிங் அப்படி பேசிகிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நைஸ் மேன், குட், அவ்வளோதான் வருது. அப்போது நாலேஜ் ஷேரிங் இல்லாமல் போகுது, நாலேஜோட க்ரோத் இல்லை. புக்ஸ் இப்போ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி, ஒரு ரீடிங் சொசைட்டி, ஒரு லைப்ரரி, ஒரு புக் ஸ்டோர், இந்த ஃபெசிலிட்டி அது என்ன முக்கியமாக முன்வைக்கணும்னா இந்த விவாதங்கள் தான், கலந்துரையாடல் தான். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்னன்னா ஐடியலி நான் வந்து ஐ ஷுட் ஹவ் டிஸ்கஸ்ட் ஒன் பர்டிகுலர் புக். ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை அதனுடைய டீட்டெயில்ஸ் பேசி இருந்திருக்கணும். பட் எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததால சும்மா அப்படி ரேண்டமாக ஏதோ பேசிட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஐ திங்க் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகம் அது இங்கே வர்ற எல்லாரும் வாசித்து வந்திருந்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆன் தட் புக் அதை வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா நல்லாயிருக்கும். ஐடியலி நாட் த ரைட்டர். அவர் இருந்தால் வந்து அவர் எய்தர் ஹி வில் பி டிஃபெண்டிங் ஆர் வில் பி எக்ஸ்பிளைனிங். நீங்களும் வந்து அது தொடர்பான கேள்விகளை தான் நம்மளும் முன் வைப்போம். ஒரு தேர்ட் பர்சன் இருந்தால் அந்த புத்தகம் என்ன பேசுதுன்றதை நம்ம சரியாக எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான் இல்லை. நல்ல படங்களும் நல்ல புத்தகங்களும் விவாதிக்கிறதுக்கான இடம் இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா நம்ம ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து இப்போ குதர்க்கமான விவாதங்கள் நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். சமூக வலைதளம் வந்ததுக்கு பின்னாடி ரொம்ப குதர்க்கமா ஒரு விஷயத்த பேசுறேன். தோழர் சொன்னதுல கிட்டத்தட்ட இந்தியாவோட பட்ஜெட் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா 6 மாசம் பார்லிமெண்ட்ல விவாதிப்பாங்க. இன்னைக்கு வந்து 5 நிமிஷம் கூட விவாதிக்கிறது கிடையாது. இதுதான் இன்றையோட நிலைமை. முன்னாடி 6 மாசம் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு மேல விவாதம் நடக்கும். பட்ஜெட் செஷன் விவாதங்கிறது அதுதான். ஆனால் இன்றைக்கு அது 5 நிமிஷத்துல எல்லாமே பாஸ் ஆகி கிளியர் ஆகி போற மாதிரி கடுமையான உழைப்புல வந்து ஒரு படத்தையும் அப்படியே கடந்து போகக்கூடிய ஒன்று இருக்கு. அதனால இன்னைக்கு சமூக வலைதளத்தை கடந்த ஒரு ஒரு விவாதம் உரையாடல் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அந்த வகையில் இதை செய்யலாம். தோழர் வாடிவாசல் பண்ணிட்டு வாடிவாசல் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்களும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்துக்கு மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். 7ஆம் தேதி ஒரு மாநாடு ஒன்று திட்டமிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுல நான் எல்லாரும் நின்னீங்க. எல்லாரும் அதை வந்து தமிழ்நாட்டில் அது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து அரசியல் அமைப்புகளாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து படைப்புலகத்தை சார்ந்தவர்கள் அதை பேச ஆரம்பிச்ச பொழுது வெகுஜனமா மாறியது. இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டினோட அரசியல் முக்கியமான ஒரு விஷயம் அது. அதனால வந்து அரசியல் படைப்புலகத்துக்குள்ள போறதும் படைப்புலகம் அரசியலோடு இணைவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் 7ஆம் தேதி இதுக்கான ஒரு மாநாடு வைக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறோம் வாங்க அப்படிங்கிறது அழைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் நான். சரி தோழர், ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்க. தோழருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவி கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. ரொம்ப டயலாக்டிங் நினைக்கிறேன்.